நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் விவசாயிகளுக்கென ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயிகளுக்கு கோடி அளவிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்று தகவல்கள் நமக்கு வெளியாகியுள்ளன. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு தேர்தலின் அறிக்கையின்படி கல்வி கடனையும் விவசாய கடனையும் தள்ளுபடி செய்வதாக அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு 12,110.74 கோடி அளவிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் இதற்கு முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருந்த ரூ. 12,110.74 கோடி கூட்டுறவு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தோம் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் அமைச்சர். திமுகவில் அமைச்சர் ஆகுவதற்கு முதல் தகுதியே பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதுதான் என்பதை தனது அறிக்கை மூலம் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதற்கு பதிலளிக்க அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு எண் 33 தெரிவித்துள்ளபடி கடன் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் மற்றும் நகை கடனை தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசுதான் என கூறியுள்ளார். மேலும் ஜனவரி 31, 2021 அன்று கூட்டுறவு சங்கங்களின் சிறு குறு விவசாயிகள் 16,43,347 நபர்கள் பெற்றிருந்த பயிர்க்கடன் ரூ. 12,110.74 கோடி அளவிலான தள்ளுபடி தொகையை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தமிழகத்தில் நிதிநிலை கடந்த கால அரசால் கஜானா காலி இந்த நிலையிலும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்று உயரிய நோக்கத்தோடு அதற்கு நிதி ஒதுக்கீடு விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாய பெருமக்களின் காப்பாற்றியது அரசுதான் என்று கூறியுள்ளார். மேலும் அரசு பொறுப்பேற்ற பின் 2021-22 ஆண்டின் முதல் முறை ரூ. 10,635 கோடியே பயிர் கடன்களை விவசாயிகளுக்கு வழங்கியது. மார்ச் 31, 2025 4 ஆண்டு காலத்தில் ரூ. 61,000 கோடி கடனை 29,18,359 விவசாயிகளுக்கு கடனாக பயிர் வழங்கியுள்ளது. விவசாய பெருமக்களை ஊக்குவிக்கும் விதமாக பயிர் கடனை குறிப்பிட்ட காலத்தில் முறையாக திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியை தமிழக அரசு திருப்பி செலுத்தியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நபார்டு வங்கி கூட்டுறவு வங்கி மூலம் வழங்கப்படும் விவசாய கடனுக்கு மறுநிதி அளிக்கும். ஆனால் தற்பொழுது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நபார்டு வங்கி கடந்த காலத்தில் மறுநிதி அளிப்பதை வெகுவாக குறைத்துள்ளது. இருந்த போதிலும் தமிழக அரசு கூட்டு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் அதிக அளவில் வழங்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்கு தமிழக நிதியை வழங்கி எப்பொழுதும் இல்லாத அளவில் பயிர் கடன் அதிக அளவில் விவசாய பெருமக்களுக்கு அரசு வழங்கி வருவதாகவும் கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் கடன் திட்டங்களையும் சேமிப்புகளை ஊக்குவிக்கிற வகையில் சிறந்த சேமிப்பு திட்டங்களையும் கூட்டுறவு வங்கி வழங்கி வருகிறது. விவசாயிகள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் உரம் மற்றும் விதை போன்றவற்றை தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் மானிய விலையில் தரமானதாகவும் வழங்கி வருகிறது என்று பெரிய கருப்பண்ணன் கூறியுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் இதற்கு முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருந்த ரூ. 12,110.74 கோடி கூட்டுறவு பயிர் கடனை தள்ளுபடி செய்தோம் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொய் சொல்லியுள்ளார். அதேபோல் பயிர் கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. தமிழக அரசு வெளியிட்டுள்ள கொள்கை குறிப்பிலேயே 2021-22 முதல் 23-24 வரை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள கூட்டுறவு பயிர்க்கடன் 4,455 கோடி எனவும் அதன் வட்டி விகிதம் 1,430 எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதை எப்படி கூட்டினாலும் அமைச்சர் கூறும் 12,110.74 கோடி கூட்டுறவு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தார் என்று தெரியவில்லை. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள் அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்